வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. KP முனுசாமி OPS-ற்கும் செங்கோட்டையனுக்கும் ஆதரவுகளை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய இடியை போட்டுள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்பட்டால் மட்டும்தான் வருகின்ற சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டு தேர்தலில் வெற்றியடைந்து ஆட்சியை கைப்பற்ற முடியும். தற்பொழுது எடப்பாடி 234 தொகுதிகளுக்கும் பிரச்சாரங்கள் செல்ல முடியாமல் கால நீடிப்பு செய்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம், தென் மாவட்டத்திலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது, மேற்கு மாவட்டத்திலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது. இரு பகுதிகளிலும் எடப்பாடி வன்மத்தை ஏற்படுத்தியுள்ளார், துரோகத்தை செய்துள்ளார். இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் எடப்பாடி மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாலும் அதிமுக ஒருங்கிணையாத வரை வெற்றியடைவது சந்தேகம்தான் என்பதை தற்பொழுது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் கூறியுள்ளார். செங்கோட்டையன் அவர்களிடம் தொலைபேசியில் பேசி அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம், எடப்பாடியே அதிமுகவின் இடையூறாக இருந்தால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சியையும் நாம் கையில் எடுப்போம் என்றும் தற்பொழுது KP முனுசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவின் ஒட்டுமொத்த அதிகாரத்தை பயன்படுத்துவது அதிகாரம் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு நன்மையை செய்து அதிகாரத்தை அதிமுகவில் செயல்படுத்தினால்தான் அது அனைவருக்கும் சொந்தமான அதிகாரமாக இருக்கும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் எடப்பாடி அப்படியே மாற்றி அதிமுகவின் பதவி இருந்தால் போதும், மற்ற பதவிகள் தேவையில்லை, இடைத்தேர்தலில் தோல்வி, மேலும் 14 தேர்தல்களில் தோல்வியடைந்தாலும் மீண்டும் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்பதுதான் எடப்பாடியின் மனநிலையாகவே இருக்கிறது. தற்பொழுது வரை 11 தொகுதிகளில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 இடங்களில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமையிலும் ஒட்டுமொத்தமாக தேர்தல்களை சந்திக்க முடியாமல் புறக்கணிக்கக்கூடிய வகையிலும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை இருக்கிறது. மேலும் இனிமேல் எடப்பாடிக்கு ஆதரவாக நாம் யாரும் செயல்படக்கூடாது என்று மூத்த நிர்வாகிகளிடமும் முன்னாள் அமைச்சர்களிடமும் KP முனுசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். ஆரம்பத்தில் OPS அவர்களுடன் தான் KP முனுசாமி அவர்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்து வந்த KP முனுசாமி அவர்கள் இன்னும் 13 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்கக்கூடும் என்ற மனநிலைக்கு வந்த பிறகுதான் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்களிடம் கூறியிருக்கிறார். திடீரென்று KP முனுசாமி அவர்கள் அந்தர்பல்டி அடித்திருப்பது சரிதானா, அல்லது மீண்டும் அவர் எடப்பாடி பழனிசாமியின் பக்கமே திரும்பி விடுவாரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் KP முனுசாமியின் பேச்சை கேட்கலாமா வேண்டாமா என்பதை